Hey, hi, good morning, have a great day. ஸோ நம்ம வந்து டே 26க்கான வீடியோஸ் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக வந்து நம்ம வந்து இன்றைக்கான 70 கேள்விகள் வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போது முதல் 25 நாள் டே 25 வரைக்கும் ஒரு 70 கேள்வி பார்த்துருக்கோம்ல. அந்த 70 கேள்விகளில் இருந்து உங்களுக்கு வந்து இப்போது மார்ச் 26 2025 புதன்கிழமை சாயந்தரம் வந்து 9 மணி 9 PM வந்து ஒரு 100 கேள்வி போல் டெஸ்ட் இருக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். 100 கொஸ்டின். ஸோ இதிலேருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 25 வீடியோஸ்லேருந்து மட்டும், அடுத்த 25ல் 100, அடுத்த 25ல் 100, அது மாதிரி 400 டெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 100 கேள்வி வந்து டெஸ்ட் இருக்கும். புதன்கிழமை சாயந்தரம் வந்து 9 மணிக்கு தயாராக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு லைவ்லேயே வந்து நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ 26ஆம் தேதி காலையில் இன்றைக்கான வீடியோ வந்து நீங்கள் முடிச்சு வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிறைய முறை சொல்லிட்டோம். தொடர்ச்சியாக படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஒரு நாள் 2 நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஃபீல்டை விட்டுட்டு ஓடுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. தொடர்ச்சியாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1/2 மணி நேரம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். சரி, அண்ட் யூனிட் 8 முன்னாடி இப்போ வந்து யூனிட் 6 அது ரிலேட்டடாக நம்ம ஒரு கொஸ்டின் பேங்க் போட்டிருக்கோம். 3635 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கொஸ்டின் பேங்க். அது வந்து உங்களுக்கு வாங்கிக்கணும்னு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதை என்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ₹499. நம்மளோட இன்ஸ்டிடியூட் நம்பர் 7358910548. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஜிஎஸ் ரிலேட்டடாகவும் நம்ம வந்து இப்போ வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தினமும் மதியம் வந்து 2 PM 2 மணிக்கு வந்து வீடியோ ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி வந்து டே 1 வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி டே 2க்கான வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ச்சொல் அறிதல். இது ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். அருளினார், அதுக்கான வேர்ச்சொல் என்னது? அருள். அருளினார், அருள். அதுபோல் அடுத்த கொஸ்டினுக்கான வேர்ச்சொல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிடறேன், அப்புறம் ஆன்சர் படிக்கலாம், எப்பவும் போல தான். ஸோ அருந்தது, அடுத்தது அறுவடை, அதுக்கடுத்ததில் அவிழ்ந்தது, அதுக்கடுத்ததில் அரியது, அடுத்து அயர்ந்தவன், ஆண்டாள், அதுக்கடுத்ததில் ஆண்ட, அதுக்கடுத்ததில் ஆள்க, அதுக்கடுத்ததில் வருக. சரி, இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லியிருந்தோம். அருளினர் அப்படின்னா அருள். அடுத்தது அருந்தது அப்படின்னா அரு, அதுதான் வேர்ச்சொல். அதுபோல் அறுவடை அப்படின்னாலும் அரு, அதுதான் வேர்ச்சொல். அதுபோல் அடுத்து அவிழ்ந்தது அப்படின்னா அவள், அவள் சிறப்புலகிறோம் இல்லையா, அதுதான் வேர்ச்சொல். அடுத்தது அரியது அப்படின்னா அரி, அதுதான் வேர்ச்சொல். அதுபோல் அடுத்ததில் அயர்ந்தவன் அப்படின்னா, அயர்ந்தவன் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா அயர், அயர், அதுதான் வந்து வேர்ச்சொல். அதுபோல் அடுத்து ஆண்டாள், ஆண்டாள் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் என்னது? ஆள். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டாளுக்கான வேர்ச்சொல்லில் வந்து நமக்கு ஒரு பொதறிவு இருக்கும். நமக்கு அது என்ன சொல்லும்? ஆண்டாள், ஆண்டு, ஆண்ட, அது மாதிரி ஏதாவது ஒரு வேர்ச்சொல் வந்து வரலாம். சும்மா ரொம்ப பிளைன் சைட்டில் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தோணலாம். பட் சரியானது என்னது? ஆள், அதான் வந்து வேர்ச்சொல். அதுபோல் அடுத்தது ஆண்ட, ஆண்ட அப்படிங்கிறதுக்கும் ஆள். அதனால தான் 2 கொஸ்டினையும் பக்கத்துலேயே வச்சுருந்தோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ச்சொல் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியல, ஆனால் ஈஸியாக வந்து நமக்கு அதில் எது பதில் அப்படின்னு தெரியாமல் போயிடும். அதனால தான் இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டாள் வேர்ச்சொல் என்ன? ஆள். அதுபோல் ஆண்ட, அதுக்கான வேர்ச்சொல்லும் ஆள். அடுத்தது ஆள்க, ஆள்க அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் என்னது? ஆள், ஆள். அதுபோல் அடுத்து வருக அப்படின்னாலும் வேர்ச்சொல் என்னது? வா, வா நெடில், வா. சரி, இதுபோல் என்னென்ன வேர்ச்சொல் பார்த்துடலாம். அருளினார், அருளினர் அப்படின்னா அருள். அருந்தது அப்படின்னா அரு. அதுபோல் அறுவடை அப்படின்னா அரு. அவிழ்ந்தது அப்படின்னா அவள். அதுபோல் அறியாது, அறியாது அப்படின்னா அரி, அரி, அறியாது அப்படின்னா அரி. அயர்ந்தவன் அப்படின்னாலும் அயர். அதுபோல் ஆண்டாள் அப்படின்னா ஆள். ஆண்ட அப்படின்னாலும் ஆள். ஆள்க அப்படின்னாலும் ஆள். ரொம்ப தெளிவாக கவனமாக பார்த்து வச்சுக்கணும். அதனால தான் 3 கொஸ்டினையுமே பக்கத்தில் வச்சுருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ், கவனம். சரி, அதுபோல் அடுத்தது வந்து வருக, வருக அப்படின்னாலும் வா, வா நெடில். அதுபோல் அடுத்து ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழி ரொம்ப ஃபேவரட்டான ஏரியா எனக்கு தமிழில். இது எவ்வளோ படித்தாலும் நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஏரியாவில் தமிழில் வந்து அதில் முழுமை பெற்றது அப்படின்னு நம்மளால் ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. அந்த மாதிரி எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர்களையும் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அது வந்து இந்த ஒரு பொருள் பன்மொழி. வித்தியாசமாக தமிழ் ஒரு ஆழ்கடல் போன்ற நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருக்கு இல்லையா? அந்தளவுக்கு தமிழில் இருக்கக்கூடிய தமிழின் பெருமைகளை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அதனால் நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். இந்த முறை கூட குரூப் 2A மெயின்ஸில் இந்த ஏரியாவிலேருந்து போட்டிருந்த கொஸ்டின் எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப புதுமையாக இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. முதல்ல நான் ஒரு சைடு கேள்வி எல்லாம் படிச்சிடறேன்,
அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு என்னென்ன பொருள் தெரியுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதில் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை ப்ராப்பராக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி படித்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கல்வி. கல்வி அடுத்தது வந்து ஆசிரியர், அதுக்கடுத்ததில் நீதி, அதுக்கடுத்து நூல், அடுத்ததில் குற்றம், அடுத்து தடாகம், அடுத்து அந்திப்பொழுது, அந்திப்பொழுது, அதுக்கடுத்ததில் அங்கதம், அங்கதம், அடுத்து அசைதல், அசைதல், அதுக்கடுத்ததில் அடுதல், அடுதல், அடுதல். சரி, இப்போ பொருள் எல்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கல்வி. கல்வி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன பார்க்குறோம்? கலை, வித்தை, படிப்பு. கலை, வித்தை, படிப்பு. அடுத்து ஆசிரியர் அப்படின்னா ஆசான், உபாதித்யான், குறவர், தேசிகர். ஆசான், உபாதித்யான், குறவர், தேசிகர். அதுபோல் அடுத்து நீதி. நீதிங்கிற சொல்லுக்கு என்னென்ன பார்க்குறோம்? தர்மம், அப்புறம் நடு, அப்புறம் நியாயம், அப்புறம் நெறி. தர்மம், நடு, நியாயம், நெறி. அதுபோல் அடுத்து நூல். நூலுங்கிற சொல்லுக்கு என்னென்ன பார்க்குறோம்? ஏடு, பணுவல், புத்தகம், பொத்தகம். ஏடு, பணுவல், புத்தகம், பொத்தகம். அதுபோல் அடுத்து குற்றம். குற்றங்கிற சொல்லுக்கானது என்னென்ன பார்க்குறோம்? தவறு, பிழை, கலங்கம், தப்பு, மாசு, மாசு இல்லையா? அப்புறம் காடு. தவறு, பிழை, களங்கம், தப்பு, மாசு, காடு. அதுபோல் அடுத்து தடாகம். தடாகம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்குறோம்? ஏரி, குளம், பொய்கை, வாவி, கயம். ஏரி, குளம், பொய்கை, வாவி, கயம், இதெல்லாம் பார்க்குறோம். இதுபோல் அடுத்து அந்திப்பொழுது. அந்திப்பொழுதுக்கான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். சாய் பொழுது, சாயங்காலம், மாலை, செக்கல். இப்போ செக்கல் புதிய வார்த்தையாக இருக்கா? திரும்ப 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 படித்து அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அதுபோல் அடுத்து அங்கதம். அங்கதம் அப்படின்னா சிரிப்பு, கேலி, பாம்பு. அதுபோல் அடுத்து அசைதல். அசைதல் அப்படின்னா ஆடல், அப்புறம் தங்கல், ஆடல், தங்கல். அதுபோல் அடுத்து அடுதல். மிக மிக முக்கியமான வார்த்தை இது. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அடுத்தோம். அடுதல் அப்படின்னா சமைத்தல், அப்புறம் கோரல், கோரல். சரி, இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணிடலாம். ப்ராப்பராக வந்து கவனிச்சிருங்க. சரி, என்னென்ன வார்த்தை இருக்குது? ஃபஸ்ட்டு கல்வி. கல்வியில் என்னென்ன பார்த்தோம்? கலை, வித்தை, படிப்பு. கலை, வித்தை, படிப்பு. அதுபோல் அடுத்து ஆசிரியர் அப்படிங்கிறதுல என்ன படிக்கிறோம்? ஆசான், உபாதித்யான், உபாத்தியான். உபாதித்யான் படிக்கிறேன்னா உபாத்தியாயன். நானே தப்பாக சொல்லிட்டு இருந்திருக்கேன் உபாதித்யான்னு. உபாத்தியாயன், 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 உபாத்தியாயன். ஆசான், அப்புறம் உபாத்தியாயன். அடுத்து குறவர், அப்புறம் தேசிகர். அதுக்கடுத்துல நீதி. தர்மம், நடு, நியாயம், நெறி. தர்மம், நடு, நியாயம், நெறி. அடுத்து நூல் அப்படின்னா ஏடு, பணுவல், புத்தகம், பொத்தகம். ஏடு, பணுவல், புத்தகம், பொத்தகம். ஞாபகம் வச்சுக்கணும். ஏடு, பணுவல், புத்தகம், பொத்தகம். அடுத்து குற்றம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? தவறு, பிழை, களங்கம், தப்பு, மாசு, காடு. தவறு, பிழை, களங்கம், தப்பு, மாசு, காடு. காடுலாம் ரொம்ப ரொம்ப புதுமையான வார்த்தை. இதோட ரிலேட் பண்ணவே மாட்டோம். அப்போது அதெல்லாம் தான் கேள்வி கேட்கக்கூடிய ஏரியா. நல்ல கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தடாகம். தடாகம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? ஏரி, குளம், பொய்கை, வாவி, கயம். இந்த வாவி, கயம் புதுசாக இருக்குது. அப்போ 2-3 தரம் 10 தரம் கூட ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மனப்படத்தில் ஏற்றிக்கோங்க. இந்த மாதிரியான பொருள், இது மாதிரியான கேள்விகளை பார்த்தா மிஸ்ஸே ஆகக்கூடாது. கவனம். அந்திப்பொழுது. அந்திப்பொழுதுன்னு என்ன சொல்கிறோம்? சாய் பொழுது, சாயங்காலம், மாலை, சிக்கல். அதுபோல் அடுத்து அங்கதம். அங்கதம்னா சிரிப்பு, கேலி, பாம்பு. அசைதல், ஆடல், தங்கல். அடுத்து அடுதல். அடுதல் அப்படின்னா சமைத்தல், கோரல். சமைத்தல் மற்றும் கோரல். தொடர் வகை கண்டுபிடிக்கிறது அடுத்த டாப்பிக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் செந்தாமரை, அப்புறம் கருங்குதிரை. செந்தாமரை, கருங்குதிரை பண்புத்தொகை தான். என்ன பண்புத்தொகைங்கிறது தான் கேள்வி. அதனால் அது பர்டிகுலராக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரியான பண்புத்தொகைன்னு சொல்லி. ஸோ செந்தாமரை, அப்புறம் கருங்குதிரை. அதுபோல் அடுத்து வட்டக்கல், சதுர பலகை. வட்டக்கல், அப்புறம் சதுர பலகை. அதுபோல் அடுத்த கேள்வி என்ன சொல்கிறோம்? ஒரு பொருள், முக்குணம். ஒரு பொருள், முக்குணம். அடுத்து துவர்க்காய், அப்புறம் இன்சொல். துவர்க்காய், அப்புறம் இன்சொல். என்ன இலக்கண குறிப்பு? அதுதான் நம்ம வந்து கமெண்ட் பண்ணணும். தொடர் வகை. இலக்கண குறிப்புன்ட்டு மன்னிக்கணும். தொடர் வகை, தொடர் வகை. இதுபோல் அடுத்தது வந்து ஆயன், சாத்தன். ஆயன், சாத்தன். அப்புறம் சாரை பாம்பு. சாரை பாம்பு. சரி, ஓகே. அடுத்து செந்நிற குவளை. செந்நிற குவளை. அடுத்து கரும்புருவச் சிலை. கரும்புருவச் சிலை. கரும்புருவச் சிலை. அடுத்து நீர்க்குடம், தேர்ப்பாகன், பணப்பை, பால்குடம். நீர்க்குடம், தேர்ப்பாகன், பணப்பை, பால்குடம். ஸோ இதெல்லாம் என்னங்கிறது சொல்லுவோம். அதுபோல் அடுத்தது மட்பானை, பொற்சிலை. மட்பானை, பொற்சிலை. அடுத்து தமிழ் தொண்டு, மாட்டு கொட்டகை. தமிழ் தொண்டு, மாட்டு கொட்டகை. அடுத்து என்னது? மலை குகை, குன்ற கூகை. குன்ற கூகை. ஸோ இப்போ கூட நீங்கள் வந்து அந்த வீடியோ பாஸ் பண்ணிக்கிட்டு கூட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பதிலை பார்த்துக்கணும். அப்படியே டக்கு டக்குன்னு பதிலை பார்த்துட்டு போனீங்கன்னா மனப்பாடாகாது.
அப்போ வந்து பரீட்சையில் அந்த பதிலை பார்க்கும்போது இப்போ எப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமோ அல்ல டக்குன்னு பதிலை பார்த்து பழகிட்டோம்னா பரீட்சையிலையும் நமக்கு வந்து கேள்வி பார்த்தோன்னே ஓகே டக்குன்னு பதிலை வந்து தேடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போது மைண்டுக்குள்ளேருந்து அந்த பதிலை எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் ஏதாவது ஒரு பதில் எழுதி ஞாபகம் வச்சு அப்புறம் அது தப்பாக இருந்தால் கூட அதை சரி பண்ணிக்கும் போது அது நல்ல மெமரியில் வந்து பதியும். அதனால் என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதில் வந்து இதோட பேசிக்கே அங்கே தான் இருக்குது. சரி, ஓகே டன். இப்போ பதில் பார்த்துடலாம். செந்தாமரை கருங்குதிரை என்னது? வண்ண பண்புத்தொகை. தொடர் வகைகளில் இதுக்கு என்ன பேர் வைக்கணும்? வண்ண பண்புத்தொகை. வட்டக்கல் சதுரப்பலகை வடிவ பண்புத்தொகை. வடிவ பண்புத்தொகை அப்படின்னு பேர் வைக்கணும். அடுத்து ஒரு பொருள் முக்குணம். ஒரு பொருள் முக்குணம் அப்படிங்கிறது அளவு பண்புத்தொகை. அளவு பண்புத்தொகை. அதுபோல் அடுத்து துவரக்காய் இன்சொல் அப்படிங்கிறது சுவை பண்புத்தொகை. சுவை பண்புத்தொகை. அடுத்து ஆயன் சாத்தன் சாரை பாம்பு. இதற்கு என்ன பொருள் வைக்கிறோம் அப்படின்ட்டுனா இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயர் ஒட்டு அப்புறம் பண்புத்தொகை. இரு பெயர் ஒட்டிய பண்புத்தொகை. அடுத்து செந்நிற குவளை கரும்புருவச் சிலை அப்படின்னு என்னது? பன்மொழி தொடர். பன்மொழி தொடர். அடுத்து நீர்க்குடம் தேர்ப்பாகன் பணப்பை பால்குடம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான இதுனா இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அதுபோல் அடுத்தது மட்பானை பொற்சிலை. மட்பானை பொற்சிலைங்கிறது என்னது? மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. வேற்றுமை உருபுகள் என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டோம்? இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்லிட்டோம். அப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன? அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்ட்டோம். இப்போ மூன்றாம் வேற்றுமை உருபு என்ன? அதையும் வந்து நீங்கள் பர்டிகுலராக கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் தொண்டு மாட்டு கொட்டகை நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போது ஆப்வியஸாக நான்காம் வேற்றுமை என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணும். மொத்தம் எத்தனை வேற்றுமை? எந்த ரெண்டுக்கு உருபு இல்லை, மீதி நடுவில் இருக்கிறதுலாம் என்ன? அது வந்து ஒரு கமெண்ட்டாக போட்டு விடுங்க. இப்போ பர்டிகுலராக இங்கே 3 வேற்றுமை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். 2, 3, 4. இப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன? மூன்றாம் வேற்றுமை உருபு என்ன? நான்காம் வேற்றுமை உருபு என்னன்னு கேட்குறோம். மலைக்குகை குன்றக்குகை ஏழாம் வேற்றுமை தொகை. ஏழாம் வேற்றுமை தொகை. இப்போ ஏழாம் வேற்றுமை தொகை ஏழாம் வேற்றுமை உருபு என்ன? அது எப்படி மறைஞ்சு வந்திருக்கு? மறைஞ்சு வருதா வெளிப்பட்டு வருதா? அதெல்லாம் தான் பார்ப்போம், படிப்போம். இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணிடலாம். ப்ராப்பராக வந்து கவனிச்சுக்கோங்க. பர்டிகுலராக இதுக்கு வந்து செந்தாமரை கருங்குதிரை. செந்தாமரைன்னு என்ன சொல்கிறோம்? வண்ண பண்புத்தொகை. வண்ண பண்புத்தொகை. அடுத்து வட்டக்கல் சதுர பலகை. வட்டக்கல் சதுர பலகை அப்படின்னு என்ன சொல்கிறோம்? வடிவு பண்புத்தொகை. வடிவு பண்புத்தொகை. அடுத்து ஒரு பொருள் முக்குணம். ஒரு பொருள் முக்குணம் தனித்தனி இல்லையா? அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? அளவு பண்புத்தொகை. அதுபோல் துவரக்காய் இன்சொல் அப்படின்னா சுவை பண்புத்தொகை. அடுத்து ஆயன் சாத்தன் சாரை பாம்பு அப்படிங்கிறது எதை பொருள்படுது? இருபெயரொட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகை. அதுபோல் அடுத்து செந்நிற கோலை கரும்புருவ சிலை. கரும்புருவ சிலை இல்லையா? கரும்புருவ சிலை அப்படின்னா பன்மொழி தொடர். அடுத்து நீர்குடம் தேர்ப்பாகன் பணப்பை பால்குடம். நீர்குடம் தேர்ப்பாகன் பணப்பை பால்குடம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து மட்பானை பொற்சிலை அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்து தமிழ் தொண்டு மாட்டு கொட்டகை அப்படின்னு என்ன பொருள் சொல்கிறோம்? நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. மலை குகை. அடுத்து குன்றக்கூகை. மலை குகை குன்றக்கூகை அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? ஏழாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. சரி, ஓகே டன். அடுத்த டாபிக் போயிடலாம். கலை சொற்கள். இது ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும், ஆனாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக படிக்கணும். ஒரு சில இது மட்டும் நம்ம மறைச்சி வச்சுருக்கோம், அதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். மற்றதுக்கெல்லாம் அப்படியே காது கொடுத்து கேட்டுருங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம்? மேகசின் அப்படின்னா என்னது? மின் இதழ்கள். வெல்கம் அப்படின்னா நல்வரவு. வெல்கம் அப்படிங்கிறது நல்வரவு குறிக்குது. சரி, ஓகே டன். பார்ப்போம். மேகசின் அப்படிங்கிறது மின் இதழ்கள். வெல்கம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? நல்வரவு. நல்வரவு. அதுபோல் ஸ்கல்ப்சர்ஸ்னால் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், யோசிங்க. அதுபோல் அடுத்து சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். சிப்ஸ் அப்படிங்கிறது சில்லுகள். ரெடிமேடு ட்ரெஸ் அப்படின்னா என்ன? ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் அடுத்து மேக்கப் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்னவாக இருக்கும்? ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. டிஃபன் அப்படிங்கிறது சிற்றுண்டி. கமோடிட்டி அப்படின்னா பண்டம். கமோடிட்டி அப்படிங்கிறது பண்டம், அதை குறிக்குது. அதுபோல் அடுத்து ஃபெரீஸ் அப்படிங்கிறது பயண படகுகள். ஃபெரீஸ் அப்படின்னா பயண படகுகள். அடுத்து ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஸோ இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்கள். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படிங்கிறது சிற்பங்கள். அதுபோல் ரெடிமேடு ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆயத்த ஆடை. அதுபோல் அடுத்து மேக்கப் அப்படின்னா ஒப்பனை. சரி, ஓகே டன். இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம், ப்ராப்பராக கவனிங்க. மேகசின் அப்படின்னா மின் இதழ்கள்.
வெல்கம் அப்படின்னா நல்வரவு, நல்வரவு. அதுபோல் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், ரெடிமேடு ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை, அதுபோல் மேக்கப் அப்படின்னா ஒப்பனை, அதுபோல் சிற்றுண்டி டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி, கமோடிட்டி அப்படின்னா பண்டம், ஃபெரீஸ் அப்படின்னா பயண படகுகள், ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது பாரம்பரியம். சரி, அடுத்த டாபிக் அடுத்த யூனிட் பழமொழிகளை நிறைவு செய்க. அப்போ ஒரு பழமொழியை முழுசாக முடிக்காமல் அந்த இடத்துல ஒரு கோடிட்ட இடம் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த கோடிட்ட இடத்துல எந்த வார்த்தை வரும் அதான் கேள்வி. சரி, இப்போ புண்ணுக்கு மருந்து போட முடியும், ஒரு கோடிட்ட இடம் கொடுத்து மருந்து போட முடியுமா அப்படிங்கிற. புண்ணுக்கு மருந்து போட முடியும், ஒரு கோடிட்ட இடம், மருந்து போட முடியுமா? அடுத்த கேள்வி, முதல் வார்த்தையே கோடிட்ட இடம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. அடுத்த கேள்வியில் விளைச்சலுக்கும் ஒரு கோடிட்ட இடம் போட்டு ஜென்ம பகை. விளைச்சலுக்கும் அதுக்கப்புறம் ஒரு கோடிட்ட இடம் போட்டுரும், அப்போ ஜென்ம பகை. அடுத்த கேள்வியில் முதல் எடுத்தோடனே ஒரு கோடிட்ட இடம் கொடுத்துறோம். அப்போ வந்து ஊரை கல்லும் தேயும். இது கொஞ்சம் சுலபமாக இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு கோடிட்ட இடம் போட்டு ஊரை கல்லும் தேயும், அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும்? இது ஒரு பழமொழி. அப்போ அந்த பழமொழியை நிறைவு செய்யணும்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்கும், அதான் கேள்வி. அதுபோல் அடுத்து உழைக்கிற ஒரு கோடிட்ட இடம் போட்டு ஊருக்குள் விலை போகும். அடுத்து அடைமலை விட்டாலும், அப்புறம் ஒரு கோடிட்ட இடம் விடாது. அதுபோல் நினைச்சதாம் ஒரு கோடிட்ட இடம் கொடுத்துட்டு எடுத்ததாம் ஓட்டங்கிற மாதிரி. நினைச்சதாம் ஒரு இடம் ஒரு கேப் விட்டுட்டு எடுத்ததாம் ஓட்டங்கிற மாதிரி. குடல் குடல் கூழுக்கு அழுவுதாம், அப்புறம் ஒரு கோடிட்ட இடம் போட்டு பூவுக்கு அழுவுதாம். குடல் கூழுக்கு அழுவுதாம், அப்புறம் ஒரு கோடிட்ட இடம் போட்டு பூவுக்கு அழுவுதாம். அடுத்து சொப்பனத்தில் கண்ட ஒரு கோடிட்ட இடம் போட்டு சோத்துக்கு ஆகுமா. சொப்பனத்தில் கண்ட ஒரு கோடிட்ட இடம் போட்டு சோத்துக்கு ஆகுமா. அடுத்து நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், ஒரு கோடிட்ட இடம் கொடுத்து படம் எடுக்கலாமா, அதுதான் கேள்வி. சரி, ஓகே டன். ஸோ இப்போ இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புண்ணுக்கு மருந்து போட முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியாது. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியாது. இதுதான் வந்து கேள்வி. அப்போ முதல் கேள்வி என்ன சொல்கிறோம்? புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியாது. நம்ம ஊரில் இன்னும் கூட வித்தியாசமாக இந்த பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஸோ அது மாதிரியான ஒரு பழமொழி தான் அது. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியாது. அதுபோல் அடுத்த கேள்வி வந்து என்னென்னா, அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. இங்கே நீரை குறிக்குது இல்லையா? அணை உடைஞ்சு போன வெள்ளம் தனி போயிடுச்சு, இப்போ அழுதாலும் வராது. அதுபோல் அடுத்து விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை. அப்போ இங்கே அந்த கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்ட்டுனா வெள்ளாடு. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை. அதுபோல் அடுத்தது எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும். அடுத்தது உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும். அடுத்து அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. அதுபோல் அடுத்தது நினைச்சதாம் கழுத எடுத்ததாம் ஓட்டம்ங்கிற மாதிரி. இங்கே வந்து அந்த கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டிய வார்த்தை வந்து கழுத. அடுத்தது குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். அதுபோல் அடுத்து சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா. சொப்பனத்தில் கண்ட சுரக்காய், இதுதான் நம்ம ஊரில் சொல்கிற பழமொழி. ஏட்டு சுரக்காய் கறி குதுவாது, அது மாதிரிலாம் படிச்சிருக்கோம். சரி, ஓகே. நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா. உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாதுங்கிற மாதிரி ஒரு பழமொழி படிப்போம். கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு தோரணையில் இருக்க பழமொழி தான் அது. மேபி அந்த பழமொழியெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. ஒரு சில பழமொழிகள் நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம இது பண்ண முடியாது இல்லை. எல்லா பழமொழியும் முயற்சி மிக முக்கியமானது. அது ஊர்க்குருவியாக இருந்தாலும் எதாக இருந்தால் என்ன, முயற்சி பண்ணுது, பருந்தாகுதோ இல்லையோ, பருந்தாகிற எண்ணத்துலையாச்சும் இருக்கட்டும். அதை நம்ம டிமோட்டிவேட் பண்ணுற பழமொழிகள்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. பட் ஓகே, அட்லீஸ்ட் இங்கே நமக்கு பரீட்சைக்கு என்ன தேவை அதுதான் தேவை, அதை வந்து படிப்போம். நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா. இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம், ப்ராப்பராக கவனிச்சிருங்க. முதல் கேள்வி என்ன சொல்கிறோம்? புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியாது. அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது. அடுத்த பழமொழி என்னது? விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை. அடுத்து எறும்பு ஊற கல்லும் தேயும். அடுத்து உழைக்கிற மாடுதான் ஊருக்குள் விலை போகும். அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. அடுத்து நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டங்கிற மாதிரி. நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டங்கிற மாதிரி. அடுத்து குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். அதுபோல் அடுத்து சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா. அடுத்த பழமொழி நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கெல்லாம் பூச்சி படம் எடுக்கலாமா.
சரி, அடுத்த டாபிக் போகலாம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் 6வது யூனிட். இது ஒரு மாதிரி ஈஸியான யூனிட் தான், டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னது? அவுட்ஸ்டாண்டிங் சக்ஸஸ். அவுட்ஸ்டாண்டிங் சக்ஸஸ் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? சாதனைக்குரிய வெற்றி. வெற்றி அதுலேயே எந்த மாதிரியான ஒரு வெற்றி? அவுட்ஸ்டாண்டிங் சக்ஸஸ், சாதனைக்குரிய வெற்றி. அடுத்து 30 மில்லியன் ட்ரீஸ் அப்படின்னா தமிழில் என்ன? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மில்லியனுங்கிற வார்த்தையை தெளிவாக புரிஞ்சிக்கணும். இதில் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. இந்த பக்கம் நம்ம வந்து 10 லட்சம் அப்படின்னு எழுதுவோம், இந்த பக்கம் 1 மில்லியன் அப்படின்னு எழுதுவோம். அதாவது வெஸ்டர்ன் மெத்தடில் இது வந்து 1 மில்லியன், இந்திய கணக்கீட்டுப்படி இது வந்து என்னதுங்க? 10 லட்சம் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து அதாவது நம்ம என்ன எழுதுவோம்? 1, 10, அப்புறம் 100, அதுக்கப்புறம் 1000, அதுக்கப்புறம் 100,000. அந்த 100,000 தான் நம்ம வந்து 1 லட்சம் சொல்கிறோம். ஆனால் வெஸ்டர்ன் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா 1, 10, அதுக்கப்புறம் 1, 10, அதுக்கப்புறம் 1000 மடங்கு, விச் இஸ் ஒன்ஸ் 1000, அதுக்கப்புறம் thousands of thousand அப்படின்னா மில்லியன். இது மாதிரி போகும் இந்த கணக்கு. சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா 10 லட்சங்கிறது 1 மில்லியன். சரி, ஓகே டன், புரிஞ்சுக்கிறீங்க. இப்போது 1 கோடி அப்படிங்கிறது விச் இஸ் 100 லட்சம். நம்மளோட புரிதலுக்கு எடுத்துக்கணுன்னா 100 லட்சம். அப்போ அந்த சைடு வெஸ்டர்ன் மெத்தடில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1 கோடி அப்படிங்கிறது 10 மில்லியன். 1 கோடி அப்படிங்கிறது 10 மில்லியன். கிளியராக புரிஞ்சுக்கிறீங்கன்றேன். அப்போ 1 பில்லியன் அப்படின்னா எத்தனை கோடி அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இது சரியாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். 1 மில்லியன் அப்படிங்கிறது 10 லட்சம், 10 மில்லியன் அப்படிங்கிறது 1 கோடி. அதுபோல் 1 பில்லியன் அப்படிங்கிறது எத்தனை கோடியில் வரும்? எத்தனை கோடி அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து தெளிவாக சரிவர புரிஞ்சுக்கோங்க, எத்தனை ஜீரோ என்னங்கிறத. இந்த இதுக்கும் பதில் சொல்லிடுங்க. 30 மில்லியன் ட்ரீஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம்? அதுபோல் அடுத்து சோசியல் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்ன? அடுத்து எலெக்டட் அப்படின்னா தேர்வு செய்யப்பட்டு. அடுத்து மினிஸ்டர் அப்படின்னா அமைச்சர். மினிஸ்டர் அப்படின்னா அமைச்சர். பார்லிமெண்ட் அப்படின்னா பாராளுமன்றம். அதுபோல் அடுத்து மூமெண்ட் அப்படின்னா இயக்கம். ஹால்ட்டிங் அப்படின்னா என்ன? கமெண்ட் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள். அதுபோல் அடுத்து சஸ்டைனபிள் அப்படின்னா நிலையான. சஸ்டைனபிள் அப்படின்னா நிலையான. அடுத்து கிரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படின்னா பசுமை வளாக இயக்கம். கிரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படின்னா பசுமை வளாக இயக்கம். பசுமை வளாக இயக்கம். அதுக்கடுத்ததில் திரும்ப இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம். அவுட்ஸ்டாண்டிங் சக்ஸஸ், சாதனைக்குரிய வெற்றி. 30 மில்லியன் ட்ரீஸ் அப்படின்னா 3 கோடி மரங்கள் சொல்லியிருந்தேன். அதாவது 10 மில்லியன் அப்படின்னா 1 கோடி. அப்போ 30 மில்லியன் அப்படிங்கும்போது 3 கோடி மரங்கள். அடுத்து சோசியல் ஃபாரஸ்ட் அப்படின்னா சமூக காடுகள். சமூக காடுகள். அதுபோல் ஹால்ட்டிங்னா என்னென்னு கேட்டிருந்தோம். ஹால்ட்டிங் அப்படின்னா தடுத்து. ஹால்ட்டிங் அப்படின்னா தடுத்து. சரி, இப்போ இது இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம், ப்ராப்பராக கவனிச்சிருங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சக்ஸஸ் அப்படின்னா சாதனைக்குரிய வெற்றி. 30 மில்லியன் ட்ரீஸ் அப்படின்னா 3 கோடி மரங்கள். சோசியல் ஃபாரஸ்ட் அப்படின்னா சமூக காடுகள். எலெக்டட் அப்படின்னா தேர்வு செய்யப்பட்டு. மினிஸ்டர் அப்படின்றனா அமைச்சர். அதுபோல் பார்லிமெண்ட் அப்படின்னா பாராளுமன்றம். அடுத்து மூமெண்ட் அப்படின்னா இயக்கம். ஹால்ட்டிங் அப்படின்னா தடுத்து. சஸ்டைனபிள் அப்படின்னா நிலையான. அதுபோல் அடுத்து கிரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படின்னா பசுமை வளாக இயக்கம். பசுமை வளாக இயக்கம். அடுத்தது கடைசி லாஸ்ட் யூனிட்டு அறநூல்கள் தொடர்பான செய்திகள். எப்பவும் போல தான் இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஆன்சர் வந்து மறைச்சி வச்சுருக்கோம். ஸோ பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பதில் பார்த்துடலாம், அப்புறம் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம். முதல்ல நான் கேள்வியை படிச்சிடுறேன். எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை அறம் வலியுறுத்தும் நீதி நூல்கள் தமிழில் பலவிதமான வடிவங்களிலும் வெளிப்பாட்டு முறைகளிலும் எழுதப்பட்டன? வெளிப்பாட்டு முறைகளிலும், பலவிதமான வடிவங்களிலும் வெளிப்பாட்டு முறைகளிலும் எழுதப்பட்டன. எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை அறம் வலியுறுத்தும் நீதி நூல்கள் தமிழில் பலவிதமான வடிவங்களிலும் வெளிப்பாட்டு முறைகளிலும் எழுதப்பட்டன? இதுதான் கேள்வி. பதில் என்னது? பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு வரை. இப்போ இன்றைக்கி 2025, இங்கேருந்து 2025 வருஷத்துக்கு முன்னாடி 0. இந்த 0க்கு அப்புறம் 3லேருந்து 6 வரைக்கும். இந்த பொது ஆண்டு 3லேருந்து பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு வரை. இந்த கேப் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். சரி, ஓகே. அடுத்து நீதி நூல்களில் மிகச்சிறிய நூல் எது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், படிச்சிருக்கணும். நமக்கு இலக்கணம் தான் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க புது சிலபஸில். இலக்கியம் வந்து பழைய ஏரியா தான். அப்போ இலக்கியம் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கணும். பழைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா, புதுசாக வந்திருக்கீங்கனாலும் இலக்கியமே ஆல்ரெடி தரவு பண்ணிடணும், சீக்கிரம் தரவு பண்ணிடணும். ஸோ அப்போ அது மாதிரி இலக்கியம் பேஸ்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் டக்குன்னு அடிக்கணும். அதில் வந்து நேரமே விரயமாகக்கூடாது. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல தரவாக ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். நீதி நூல்கள் மிகச்சிறிய நூல் எது? நீதி நூல்களில் மிகச்சிறிய நூல் எது? மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் யாவை? மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் இதிலே தெரியுது. மொத்தம் 3 நூல்கள். என்னென்ன நூல்கள்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் எவ்வகை நூல்கள் மிகுதியாக உள்ளன? கீழ்கணக்கு நூல்களுள் எவ்வகை நூல்கள் மிகுதியாக உள்ளன? நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது டேஸ் எனப்படும். அதுபோல் அடுத்து பகைவரை அளிக்கும் போர்க்களத்தை பாடுவது ஒரு கோடிட்ட இடம் கொடுத்து எனப்படும்.
அதுபோல் அடுத்து போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் எது? போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் எது? அடுத்து செல்வம் சகடகால் போல் வரும் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சகடகால் போல் வரும் அப்படின்னா தேர் போல அது வருதுங்கிறத சத்தம் எழுப்பி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உங்களுக்கு பணம் சேருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் தான் இது. செல்வம் சகடகால் போல் வரும். அதுபோல் அடுத்தது ஒருவர் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வமாக நாலடியார் எவற்றை குறிப்பிடுகிறது? முதுமொழி காஞ்சியின் பாவகை குறிப்பிடுக. முதுமொழி காஞ்சியின் பாவகை குறிப்பிடுக. சரி, ஓகே டன். இதற்கான பதில் எல்லாம் பார்த்துடலாம். நீதி நூல்களுள் மிகச்சிறியது எது கேட்டிருந்தோம்? இன்னா 40. நீதி நூல்களுள் மிகச்சிறியது இன்னா 40. சரி, ஓகே டன். இதுபோல் அடுத்தது மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் யாவை? திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம். திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம். இன்னொரு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஏலாதி. இப்போ திரிகடுகத்தில் நம்ம சொல்லக்கூடிய அந்த முக்கியமான பொருள்கள் என்னென்ன? சிறுபஞ்ச மூலம் பஞ்சம் 5. அப்போ அதில் என்னென்ன, ஏலாதியில் என்னென்ன பயன்படுத்துகிறோம் அதை கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் வராங்க, அவங்க வந்து அட்லீஸ்ட் அதை வந்து என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க. அது ரிலேட்டடான ஷார்ட்கட் எதுவும் இருந்ததுன்னா கூட சொல்லி வைங்க. சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம், ஏலாதி. சரி, ஓகே டன். அடுத்ததில் 14 கீழ்கணக்கு நூல்களுள் எவ்வகை நூல்கள் மிகுதியாக உள்ளன அப்படின்னா அறம் பற்றிய நூல்கள். அடுத்து நெல் முதலியவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது ஏர்களம் எனப்படும். ஏர்களம். பகைவரை அளிக்கும் போர்க்களத்தை பாடுவது பகைவரை அளிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம் எனப்படும். அடுத்து போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் எது? களவழி 40. போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் எது? களவழி 40. செல்வம் சகடகால் போல் வரும் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? செல்வம் சகடகால் போல் வரும் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நாலடியார். நாலடியார். அதுக்கடுத்து ஒருவர் தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வமாக நாலடியார் எவற்றை குறிப்பிடுகிறது? கல்வி. கல்வி. அதுக்கடுத்து முதுமொழி காஞ்சியின் பாவகையை குறிப்பிடுக. குறள் தாளிசை. குறள் தாளிசை. சரி, ஓகே டன். கவனிச்சிருவோம். இப்போ இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம், ப்ராப்பராக கவனிங்க. எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை அறம் வலியுறுத்தும் நீதி நூல்கள் தமிழில் பலவிதமான வடிவங்களிலும் வெளிப்பாட்டு முறைகளிலும் எழுதப்பட்டன? பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு வரை. அதுக்கடுத்து நீதி நூல்களில் மிகச்சிறிய நூல் எது? இன்னா 40. நீதி நூல்களில் மிக சிறிய நூல் எது? இன்னா 40. மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் யாவை? திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. திரிகடுகத்தில் பயன்படுத்துகிற பொருள் என்ன? சிறுபஞ்ச மூலத்தில் பயன்படுத்துகிற அந்த வேர்கள் வச்சு அதெல்லாம் என்னென்ன? ஏலாதியில் பயன்படுத்துறது என்னென்ன? அதை கமெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். சரி, இதே போல் அடுத்ததில் 14 கீழ்கணக்கு நூல்களுள் எவ்வகை நூல்கள் மிகுதியாக உள்ளன? அறம் பற்றிய நூல்கள். அறம் பற்றிய நூல்கள். அடுத்து நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது ஏர்களம் எனப்படும். பகைவரை அளிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம் எனப்படும். பகைவரை அடிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம் எனப்படும். இதுபோல் அடுத்து போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் எது? களவழி 40. போர்க்களத்தை பற்றி பாடும் நூல் எது? களவழி 40. அதுபோல் அடுத்து செல்வம் சகடகால் போல் வரும் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். எனக்கு நாலடியார் போல் திருக்குறளில் ஒரு ஃபேவரட்டான ஒரு குறள் இருக்குது. திருக்குறளில் வந்து அதாவது செய்க பொருளை செருணர் செருக்கறுக்க அதை விட கூறியது இல் அப்படின்னு ஒரு குறள் ஒன்று இருக்கும். அதாவது செருணர் பகைவரோட அந்த செருக்கை அழிக்கிறதுக்கு சிறந்த ஆயுதமாக வள்ளுவர் வலியுறுத்துறது என்ன அப்படின்ட்டுனா செய்க பொருளை அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா நான் நிறைய பணம் சம்பாரிச்சிரு, அதுதான் வந்து பகைவரின் செருக்கை அறுக்கிறதுக்கான கூறிய ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருப்பார். செல்வம் பற்றி படிக்கும் போதெல்லாம் வந்து அந்த ஒரு குறள் வந்து எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். வள்ளுவர் வந்து பொறுமை பற்றி பேசியிருப்பார், பகை பேசியிருப்பார். அந்த அளவுக்கு நம்ம திருக்குறள் ரொம்ப அதிகமாக வந்து அதை உள்வாங்குகிறோம், அதோட பெருமைகள் நமக்கு புரியுது. நேற்று கூட 25வது வீடியோவில் ஒரு திருக்குறள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் நல்ல நல்ல குறளாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு நாலடியார் வந்து இன்னும் நிறைய பேர் படிக்கல. நாலடியாரில் இருக்கக்கூடிய அந்த அறக்கருத்துக்கள் வந்து அவ்வளோவா சென்று அடையலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பர்டிகுலராக ஒரு சில கருத்துக்கள் வந்திருக்கு. நாலடியார் வந்து திருக்குறளுக்கு இணையாக வந்து போற்றக்கூடிய அளவுக்கு சிறந்த அறக்கருத்துக்கள் நிறைய இருக்கும். மைண்டில் போட்டு வைங்க, விருப்பம் இருந்ததுன்னா அப்போதைக்கு அப்போ நாலடியார் எடுத்து படித்து பார்ப்போம். நம்ம கிடச்சிருக்கக்கூடிய நாலடியாரெலாம் எடுத்து படிக்கலாம். சரி, இதுபோல் அடுத்து ஒருவர் தன் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வமாக நாலடியார் குறிப்பிடுவது எது? கல்வி. கல்வி. அதுபோல் முதுமொழி காஞ்சியின் பா வகையை குறிப்பிடுக. குறள் தாளிசை. முதுமொழி காஞ்சியின் பா வகை வந்து குறள் தாளிசை. இன்றைக்கி வந்து 26வது நாள். 26வது நாளோட 70 கேள்விகள் முடிஞ்சு. மார்ச் 26ஆம் தேதி இன்றைக்கி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அன்றைக்கி தான் மார்ச் 26 இருக்கும். அந்த அன்றைக்கி சாயந்தரம், புதன்கிழமை சாயந்தரம் 9 PM வந்து நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்க 25 வீடியோவிலேருந்து 100 கேள்விகள் வந்து டெஸ்ட் எழுத போகிறோம் லைவில். ஸோ ரெடியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து அதை அட்டன் பண்ணுங்கள், லைவ்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா வந்து ரிவைஸ் பண்ணி ப்ராப்பராக படித்து வச்சுக்கோங்க. கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். இந்த நாளில் வந்து எவ்வளோ அதிகமாக உழைப்பை போட்டு இந்த நாளில் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம வந்து நல்ல ஒரு அதிகமான உழைப்பை போட்டு நம்ம இலக்கை நோக்கி நகர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் இருக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றி வச்சுக்கோங்க.
அண்ட் இன்றைக்கி நீங்கள் என்ன படிச்சிங்க அல்லது நேற்று என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதில் போய்ட்டு பதிவு பண்ணி வைங்க அன்றைக்கி என்னென்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூனிட் 8 இப்போ வந்து யூனிட் 6 அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு புக் போட்டிருக்கோம். 3635 கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த நாள் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ஒண்டர்ஃபுல்லான நாளாக வந்து அமையட்டும். குட் மார்னிங், ஹேவ் அ கிரேட் டே. அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். டடா.